புதுக்காலத்தின் 4வது ஞாயிறான இன்று நாம் இறை இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த திருவிழாவை பெருமையுடனும் ஆனந்தமுடனும் சிறப்பிக்கின்றோம். சிறப்புமிக்க இந்த திருப்பலியில் எம்முடன் இணைந்து ஜெபிக்க அலோசியஸ் பொன்சேகா அன்பிய குடும்பங்கள் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. நம் திருச்சபையின் பாரம்பரியத்தின்படி கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்கள் இன்றைய திருவிழாவுடன் நிறைவு பெறுகின்றன. அன்னை மரியாள், யோசேப்பு மற்றும் உறவினர்கள் ஒன்று கூடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளுக்கு காணிக்கையாக்க ஆலயத்திற்கு சென்றார்கள். மனுமகனான இறைவன் பிறவினத்தாரின் இருள் நீக்கும் ஒளியாக தன் தந்தையின் இல்லத்தில் முதல் முறையாக நுழைவதுதான் இன்றைய சிறப்புமிக்க நிகழ்வு. அன்றொரு நாளில் நாமும் நம் தாய், தந்தை, உறவினர்களுடன் முதலாக திருமுழுக்குக்காக ஆலயத்தில் நுழைந்ததை நாம் நினைவு கூர்ந்து திருமுழுக்கின் கடமைகளை நாம் நிறைவேற்றுகிறோமா என்று நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏற்கப்பட்டாலும் மறுக்கப்பட்டாலும் மனுக்குல மீட்புக்காக தம்மை அர்ப்பணித்த இயேசுவை போல் நம் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவன் விரும்பும் வகையில் நம் வாழ்வை அமைத்து கொள்வோம். திருமுழுக்கு வழியாக பெற்ற பணி வாழ்வை பகிர்ந்து வாழ்வோம். இயேசுவுடன் இணைந்து செயலாற்றுவோம் என்ற உறுதியுடன் இப்பலியில் இணைவோம். திருப்பலி கருத்துக்கள். இன்று தங்களுடைய பிறந்தநாளை காணும் ஆஷா லில்லி தங்களுடைய 11வது பிறந்தநாளையும், கமலா தங்களுடைய 59வது பிறந்தநாளையும், ஜஸ்டின் ராஜ் தங்களுடைய 47வது பிறந்தநாளையும் கொண்டாடுகிறார்கள். இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். மேலும் இன்று தங்களுடைய திருமண ஆண்டு விழாவினை கொண்டாடும் பிரைட் மிஷேல்டா ஜோசப் அலெக்சாண்டர் மற்றும் தங்களுடைய 19வது திருமண ஆண்டு விழாவினை கொண்டாடும் மதன் பெர்னாண்டோ அண்ட் பியோலின் இவர்களையும், மேலும் 29வது திருமண ஆண்டு விழாவினை கொண்டாடும் செபாஸ்டின் ராஜ் அண்ட் ஜெயா குளோட்டின் இவர்களையும், மேலும் தங்களுடைய 13வது திருமண ஆண்டு விழாவினை கொண்டாடும் அமுல் ராஜ், பிரமிளா இவர்களையும் இவர்கள் குடும்பத்தாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். மேலும் நன்றி அறிதலாக நிர்மலா ராபர்ட், கிரேஸ் தெரேசால், மேரி குயினி, லாரன்டஸ் பிராண்டன், சார்லஸ் சாக்கோ, மகலிங்க ராஜா, மெர்சி, மெல்கியன் சுகி, Regan and Janie and family, Lucia and Mary, Lawrence Mary, V.A. Anthony Raj and E.A. Alfonsa, R. Jesse, R. Richie Green, Christopher Stella, J. Seelan and family ஆகியோரும், மேலும் சிறப்பு கருத்துக்களாக ஐசக், சங்கீதா, மேரி அண்ட் கனிஷ்கா இவர்களுடைய திருமண வாழ்வு நல்ல முறையில் அமையவும், எஸ்எஸ் சூப்பர் மார்க்கெட் இவர்களுடைய தொழில் நல்ல முறையில் நடைபெறவும், கிறிஸ்டினா இவர்களுடைய திருமண வாழ்வு நல்ல முறையில் அமைந்திடவும், மரிய சூசை மிஷேல் இவருடைய திருமண வாழ்வு நல்ல முறையில் அமைந்திடவும், ஜோன்ஸ் வெல்டிங் இவருடைய தொழில் நல்ல முறையில் நடைபெறவும்,
மேலும் நம்மோடு வாழ்ந்து மரித்த டெய்சி பர்த்லின், அகஸ்டின் தேவதாஸ், ஆர் லூர்துநாதன், எல் ராணி, திவ்யராஜ், எஸ்.எம். சூசை, லாசர் அம்மாள், எம். மோசஸ், பி. டேவிட், விக்டோரியா ராணி, பிலோமினா, லாசர், ஞானம்மாள், தி. சந்திரன், அந்தோனி அம்மாள், ஆரோக்கிய சுவாமி, தெரசம்மாள், லூர்து மேரி என்னும் கஸ்தூரி, ஏ. மேரி, பி. கே. ஆண்டனி வில்சன், இ. ஓ. ஆண்டனி, கார்த்தியானி, ரோசி, அன்னம்மா, ரூபா சுந்தரி, சார்லஸ், சைமன் லாரன்ஸ், யாரும் நினையாத ஆன்மக்களுக்காகவும் மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஒரு புதிய மாதம், மீண்டும் ஒரு புதிய வாரம், மீண்டுமாக கடவுளுடைய சன்னிதானம், கடவுள் தரக்கூடிய அருள், ஆசீர், ஆற்றல், அழைப்பு இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த நாள் விழா February 2 இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். The solemnity of the presentation of the Lord என்று சொல்வார்கள். இயேசுவை கோவிலில் காணிக்கையாக. ஆக நாமும் கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு கடவுளுக்கு தான் என்ற ஒரு நிலையில் இந்த நாளுடைய அற்புதமான விழாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தின் ஆசீர்வாதமாக நாம் பெற திருப்பலியில் கலந்து கொள்வோம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றிற்காக இயேசு ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Christ,
ஜெபிப்போமாக. என்றென்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே நமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்புள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் இறங்கி வந்து நம்மை தூய்மைப்படுத்தி அவரது மக்களினமாக மாற்றுவார் என்பதை முன்னறிவிக்கிறது இன்றைய முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து கடவுளை விட்டு அகன்றாலும் அன்பான கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு துன்பங்கள் வழியாக அவர்களை தூய்மையாக்குகிறார். அவர்கள் இறைவனை நோக்கி திரும்ப இயேசு உலகிற்கு வந்து மனுக்குலத்தை மீட்பார் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடம் இடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர்.
மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இன்றைய இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாவத்தின் பிடியிலும் சாவின் கட்டிலும் சிக்கி தவித்த மனிதனை மீட்க இறைமகன் இயேசு மனிதனானார். மனித இயல்புக்குரிய பாவங்களாலும் சூழ்நிலைகளாலும் மனிதன் படும் துன்பங்களையும் இழப்புகளையும் நன்கு உணர்ந்த இயேசு நம்பிக்கையின் அடிப்படையில் அவற்றை மேற்கொள்ளும்படி மக்களுக்கு வலுவூட்டுகிறார். இயேசுவின் ஆற்றலாலும் கடவுளின் இரக்கத்தாலும் பரிசுத்தத்தில் நிலைத்து வாழும் வரம் கேட்டு இவ்வாசகத்தை தியானிப்போம். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக அபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வெளிப்பாட அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 இறைவசனங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்தீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒலி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவை பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. மீண்டுமாக உங்களை பார்ப்பது, ஒவ்வொரு வாரமும் பார்ப்பது, ஒவ்வொரு வாரம் 6ஆம் வாரம் என்று உங்களை உற்சாகப்படுத்துவது, வாழ்த்துக்கள் சொல்வது, உங்களுடைய திருமண குடும்ப வாழ்வை மீண்டுமாக ஆலயத்தில் புதுப்பித்துக் கொள்வது. இப்பொழுதுதான் புதிய ஆண்டு பிறந்தது போல் இருந்தது. 1 மாதம் கடந்து அடுத்த மாதத்திற்குள்ளாக நுழைந்து விட்டோம். புதிய மாதம், புதிய ஆசீர்வாதம். ஆக இப்படியாக நம்முடைய நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த விதத்தில் மீண்டும் மீண்டுமாக ஆலயத்திற்கு வந்து நம்முடைய பங்கு மக்கள், பங்கு தந்தை என்ற உறவுகளில் நாம் வளர, கடவுளோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்பை இன்னும் புதுப்பித்து கொள்ள அற்புதமான ஒரு சந்திப்பு சங்கமம் தான் ஞாயிறு திருப்பலி. ஆகவே இந்த திருப்பலிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். சில சிந்தனைகள் இன்றைய நாளுடைய விழாவை குறித்த சில சிந்தனைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை அலசுவோம். நாம் இன்னும் கூடுதலாக நம்முடைய குடும்ப வாழ்வை இன்னும் மெருகேற்றுவோம். 3ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வாழ்ந்த ஒரு ரோமை ஆண்ட பேர் அரசன் கான்ஸ்டன்டினஸ் கூரோஸ் என்கின்ற ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் ஏறக்குறைய கிபி 293ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை அவன் ஏற்கிறான். பேரரசனாக ரோமையை ஆளுகிறான். அப்பொழுது அவனுடைய அரசவையில் பார்த்தோம் என்றால் நிறைய கிறிஸ்துவர்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். அரசவையில், அமைச்சரவையில் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பது கிறிஸ்துவர்கள். சரி, கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் ஒரு சோதனை, ஒரு சின்ன டெஸ்ட் அப்படி வைக்கலாம் என்று அரசன் இவ்வாறு ஒரு ஆணை அறிவிப்பை பிறப்பிக்கின்றான். அதாவது, கிறிஸ்துவர்களே, நீங்கள் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறீர்கள், மகிழ்ச்சிதான். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால்,
யாரெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை உண்மையாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் உங்கள் பதவியை துறக்கலாம். இல்லை, நான் பதவிதான் எனக்கு முக்கியம் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு சோதனை. ஆகல யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பதவியை துறக்கலாம். இல்லை, எங்களுக்கு பதவிதான் முக்கியம், the power is so important, therefore I can deny and betray Jesus என்று அறிவிப்பை கொடுக்கின்றார். அப்பொழுது நிறைய பேர் பதவி எங்களுக்கு முக்கியம் அல்ல, இயேசுதான் கிறிஸ்துதான் முக்கியம் என்று பதவியை துறக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் பதவிதான் முக்கியம் என்று அவர்கள் இயேசுவை ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். இப்பொழுது அரசன் சொல்லுகிறான், யாரெல்லாம் பதவியை நீங்கள் இயேசுக்காக துறந்தீர்களோ அவர்களெல்லாம் மீண்டுமாக அந்த பதவியில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள். யாரெல்லாம் பதவிதான் முக்கியம் என்று இயேசு மறுதலித்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் பதவி பறிபோய்விடும் என்ற அறிவிப்பை வழங்குகிறான். காரணம் என்னவென்றால் அவன் சொல்லுகிறான், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ நிச்சயம் அந்த பதவிக்கு அவர்கள் உண்மையாகவே இருப்பார்கள் என்ற ஒரு அழகான சிந்தனையாக அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவருக்கு நாம் உண்மையாகவே இருந்தோம் என்றால் நிச்சயம் நம்முடைய திருமண வாழ்வும் குடும்ப வாழ்வும் உண்மையாக தான் இருக்கும். when we are not genuine to Jesus, then our marital and family life also will be questioned. ஆகவே இயேசு ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருந்தோம் என்றால் automatically will be also genuine in our marital life. ஆகவே நம்முடைய குடும்பமாக கடவுளுக்கு உண்மையுள்ள கடவுளுக்கு உரியவர்களாக வாழதான் இன்றைய நாளுடைய அற்புதமான விழா. இயேசு ஆண்டவர் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா. வழக்கமாக இந்த விழா வார நாட்களில் வரும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கான்செக்ரேட்டட் டே என்று நம்முடைய பாப்பரசர் அதையும் அறிவிப்பு கொடுக்கிறார். யாரெல்லாம் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ பணிகள் செய்வதற்காக, so therefore let's all celebrate the consecrated அர்ப்பண நாளாக கொண்டாடுவோம். இப்படியும் யோசிக்கலாம், கணவன் மனைவி இல்லையா, நீங்கள் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இல்லையா, therefore we shall also can celebrate a consecrated day. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாம் ஒவ்வொரும் கூட இன்றைக்கு அர்ப்பண விழாவை நாம் கொண்டாடலாம். அதோடு கிறிஸ்து பிறப்பினுடைய இறுதி காலத்தினுடைய நிறைவு, ஏன்னா 40வது நாள் ஆகிய இன்றைக்கு இறுதி காலத்தினுடைய நிறைவு. ஆக இதெல்லாம் இன்றைய நாளுடைய சிந்தனையில் இன்றைக்கு இறை வார்த்தை ரொம்ப அழகான இறை வார்த்தை. இன்னைக்கு என்ன முதல் வாசகம்? மலாக்கியை எழுதிய புத்தகம் இல்லையா, மலாக்கி என்பது இறைவாக்கினர். ஆக எபிரேய புத்தகத்தின் அடிப்படையில் the last book is a book of மலாக்கி. ஆக மலாக்கி புத்தகம் தான் கடைசி புத்தகம். இந்த புத்தகம் ஏறக்குறைய பாபிலோனிய அடிமைத்தனத்தில் மக்கள் இஸ்ராயல் மக்கள் இருந்தபோது எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் சிதைந்து போனார்கள். பிறகு கடவுளுடைய மாட்சி எருசலேம் ஆலயத்தை விட்டு வெளியே சென்றது என்றெல்லாம் இருந்த சமயத்தில், நம்பிய சமயத்தில் சோர்வோடு என்றைக்காவது ஒரு நாள் இந்த எருசலேம் ஆலயம் மீண்டுமாக கட்டப்படும், கடவுளுடைய மாட்சி மீண்டுமாக வரும் என்று நம்பிக்கொண்டு இருந்த நிலையில்தான் மலாக்கி இறைவாக்கை உரைக்கிறார். ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் ஆலயத்திற்கு வருவார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவாக்கை உரைக்கிறார். அந்த இறைவாக்கில் பாருங்க 3 விடயங்களை நாம் பார்க்கலாம். ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் ஆலயத்திற்கு வருவார். நம்பர் 1 என்ன? திடீரென்று கடவுளுடைய வருகை. இரண்டாவது, நிச்சயம் கடவுள் ஆலயத்தில் வருவார். மூன்றாவது, யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ அவர்கள் கடவுளை காண்பார்கள் இல்லையா. அதான் நாளுடைய மலாக்கி எழுதிய புத்தகம் முதல் வாசகத்தினுடைய வார்த்தைகள். ஆக சொன்னது போல யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை காண்பார்கள் சொன்னது போல நற்செய்தியில் சிமியோன், அண்ணா கடவுளை காணுகிறார்கள். இந்த நாளுடைய 2ஆம் வாசகம் இல்லையா, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் the book of priesthood குருத்துவத்தை பற்றி சொல்கிறது. குருத்துவம் என்றால் தலைமை குருவாகிய இயேசுவை பற்றி. இயேசு ஆண்டவர் இரக்கமும் நம்பிக்கையும் உடையவர். ஆகவே அவர் தலைமை குருவாய் இருந்து ஒரே ஒரு முறை தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த பாவத்தின் கழுவாயாய் அவர் நிற்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவில் இரக்கத்தில் நாம் கொண்டாடுவோம்.
அவருடைய நம்பிக்கையில் வளர்வோம் என்பதை இந்த இரண்டாம் வாசகத்தினுடைய வார்த்தைகள். இன்றைய நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகான பகுதியிலேயே இயேசு ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இதுல ஒரு 3 நிகழ்வுகள் இங்கு நடைபெறுகிறது. ஒன்று, தூய்மை சடங்கு நிறைவேற்றுகின்ற நிகழ்வு. அதாவது ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அதனுடைய நிமித்தமாக செய்ய வேண்டிய சடங்கு அன்றைக்கு யூத காலகட்டத்தில் இருந்தது. ஆகவே தூய்மை சடங்கை செய்ய சூசேப்பரும் மாதாவும் இயேசு கோவிலுக்கு வருகிறார். இரண்டாவது, விருத்த சேதனம் நடைபெறுகிறது. சில செய்தியாளர்கள் 8ஆம் நாள் என்று சொல்வார்கள். இங்கேயும் விருத்த சேதனத்தை பற்றி சொல்லப்படுகிறது. மூன்றாவது, மீண்டுமாக குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மீட்டெடுக்கின்ற நாள். காணிக்கை ஒப்பு கொடுத்து மீட்டெடுக்கின்ற நாளும் இந்த நாளுடைய நிகழ்வில் வருகிறது. இங்க பார்த்தீங்கன்னா 2 கதாபாத்திரம், சிமியோன், அண்ணா. ரொம்ப அழகான கதாபாத்திரம். சிமியோன் யார்? ரொம்ப அழகாக சொல்லப்படுது. சிமியோன் இறைப்பற்று கொண்டவர், நேர்மையாளர். ஆண்டவர் இயேசுவை மெஸ்ஸியாவை நான் பார்க்கும் வரை நான் சாக மாட்டேன், எப்படியெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்கள் பாருங்க. நிச்சயம் என் வாழ்க்கையில் நான் கடவுளை பார்ப்பேன், நான் கடவுளை மெஸ்ஸியாவை பார்க்கும் வரை நான் சாக மாட்டேன், அவரை பார்த்தால்தான் என் சாவு என்று அவர் வேண்டுகிறார். எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். அதுவும் நடக்கிறது. ஆகையால் இல்லையா, ஆக இயேசு ஆண்டவர் குழந்தையாக வருகிறார். அவர் பார்க்கிறார். பார்த்தவுடன் குழந்தை ஏந்தி கொண்டு ஒரு அழகான ரொம்ப அழகாக இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இந்த குழந்தை நிகழும் என்ற அங்க ஒரு இறைவாக்கானது சிமியோன் உரைக்கிறார். ரொம்ப அழகான நிகழ்வு. கடவுளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போர் கடவுளை பார்ப்போம். இன்னொரு கதாபாத்திரம் இன்றைய நாளுடைய நற்செய்தி. அண்ணா. அண்ணா யாரு? ஒரு விடோ, ஒரு விதவை. பாருங்க, 7 ஆண்டு திருமணமாகி கணவர் இறந்து விடுகிறார். ஆக கணவர் இறந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்து 84 வயசு கோவில் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே கடவுளுடைய ஊடுருவல். ஆக ஏழைகள், எளியவர்கள், கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டோ அங்கே எப்படி கடவுளால் பராமரிக்கப்படுகிறார் என்ற ஒரு அழகான ஊடுருவல் இந்த நாளுடைய நற்செய்தி. ஆக ரொம்ப அழகான செய்தியை ஒரு 6 வகையில் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 6 செய்திகள் இந்த நாளுடைய இறைவார்த்தை நற்செய்தியின் அடிப்படையில். நம்பர் 1, பொறுமை. the patience, இல்லையா? பொறுமை. பாருங்க, சிமியோன் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மெஸ்ஸியாவை நான் காண்பேன், காணும் வரை நான் சாக மாட்டேன். அவருடைய பொறுமை, அவருடைய காத்திருப்பு பயனையும் பலனையும் கொடுத்தது. நம்முடைய திருமண வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வில் பொறுமை மிகப்பெரிய அவசியம். இன்றைக்கு பொறுமை என்பது மிக மிக குறைவு. அவசர புத்தி, வேகமாக முடிவெடுத்தல், இல்லையா? பொறுமை நம்முடைய குடும்ப வாழ்வுக்கான புண்ணியம். அதை சிமியோன் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆக ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு தந்தை, ஒரு தாய் நம்முடைய குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் பொறுமையாக இருந்து குடும்பத்தை வழிநடத்துவது, பொறுமையாக இருந்து தனிப்பட்ட வாழ்வில் நாம் உயர்வது. ஆக சிமியோன் பொறுமையாக இருந்தார், கடவுளை கண்டார், நம்பினார், அருள் பெற்றார். இரண்டாவது, the praise. ஆண்டவர் கடவுளை புகழ்கிறார், இல்லையா? சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியவுடன் அவர் புகழ்ச்சி பாக்களை சொல்லுகிறார். இஸ்ராயலில் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இந்த குழந்தை இருக்கு. அப்படி என்றால் கடவுளை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கு. அதனால்தான் praise the Lord, praise the Lord, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு மகிமை. நாம் சத்தமாக சொல்லவில்லை என்றாலும் மனசுக்குள்ளாக சொல்வது. காலையில் நாம் எழுந்தவுடன் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய படத்திற்கு முன்பாக இறைவா போற்றி, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே இந்த புதிய நாளை கொடுத்திருக்கின்றீர். இந்த நாளில் நான் வாழ்வதற்கு என் மனைவியோட, கணவனோட, பிள்ளைகளோட நான் வேலை செய்யவில்லையா? ஸோ இப்படியாக சின்ன சின்ன விஷயங்கள், இல்லையா? ஆகையில பிரைஸ் தி லார்ட், கடவுளை புகழ்கின்ற வாய்மொழியாக, வாழ்க்கையாக மாறுவது. அது மட்டுமல்ல, கடவுளுடைய புகழ்ச்சியோட பாருங்க, பெற்றோரிடத்தில் பாசிட்டிவாக சிமியோன் பேசுகிறார். இந்த குழந்தை எப்படி இருக்க போகிறது என்று the positive attitude of Simeon, the positive outlook of Simeon, the positive thinking of Simeon, the positive act of Simeon, இல்லையா? the positive. ஆகல நாம் எப்போதும் யாரிடத்தில் பேசினாலும் நேர்மறை எண்ணங்களால் பேசுகின்ற போது அது வாழ்வாய்
வளர்ச்சியாய், ஆக்கமாய், ஊக்கமாய் மாறுகிறது. ஆக பொறுமை, இரண்டாவது புகழ்ச்சி, கடவுளை புகழ்வது, பிறகு எப்போதும் நேர்மறை எண்ணங்களால் நிரம்பி நாம் பேசிக்கொண்டே இருப்பது. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் அதனுடைய பர்பஸ், நோக்கம். பாருங்க, இயேசு ஆண்டவரை கையில் ஏந்தியவுடன் எதற்காக ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியா வருகிறார் என்று அந்த நோக்கத்தை பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார். ஆக அன்புக்குரிய நமக்கென்று நிறைய நோக்கங்கள் இருக்கலாம், அது கடவுளுடைய நோக்கத்தோடு இணைகின்ற பொழுதுதான் வாழ்வாய் அமையும். ஆக இப்படியாக நம்முடைய நோக்கமும் கடவுளுடைய நோக்கம் அல்லது கடவுளுடைய நோக்கம்தான் நமது நோக்கமாக சிமியோனுடைய அழகான வரலாற்று பாடங்கள். அடுத்து நான்காவது சிம்பிளிசிட்டி, எளிமை. பாருங்க, நீங்க நம்ம இன்னைக்கு பாருங்க, பெரிய கோவில், ஏசி சென்ட்ரலைஸ்டு ஏசி கோவில் பயங்கரமா இருக்கு. யார் வந்து பார்த்தாலும் கோடம்பாக்கம் பெரிய ஏசி, சாந்தம் பெருசு, அல்லது வேற எந்த கோவிலும் எடுத்துக்கலாம். ஆனா பாருங்க, அன்றைக்கு பெற்றோர்கள் சூசேப்பரும் மாதாவும் ஏழைகள், காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டியது, வசதி இருப்பவர்கள் ஆடை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார்கள். ரொம்ப வசதி இருந்த காளையை காணிக்காக ஒப்பு கொடுப்பார்கள். வசதியே இல்லாதவர்கள், ஏழைகள், எளியவர்கள் குறைந்தபட்சம் எதை காணிக்காக ஒப்பு கொடுக்கலாம்? எதை? புறாக்கள். பாருங்க, பார்த்தீங்களா? மாதாவும் சூசேப்பர் பக்கத்தில் நிற்கிறாங்க, இயேசு நடுவில் இருக்கிறார். they are all very poor parents, but simple and humble. எளிமையில் தான் அவர்கள் குடும்பமே வாழ்ந்திருக்கிறது. அந்த எளிமையில் தான் கடவுளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். புறா குஞ்சுகள், மாட புறாக்களை எளிமையாக காணிக்கை கொடுக்கிறார்கள். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான வார்த்தை, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு. ஏழைகள் என்றால் பொருளாதார அந்த மீனிங் அல்ல, இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல் சென்ஸ். நன்றாக பைபிளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு. ஏழை என்றால் எக்கனாமிக் சென்ஸ்ல, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். தட்ஸ் பிப்ளிக்கல் எக்ஸெஜீசஸ். அதான் அர்த்தம். ஏழை என்றால் ஹீப்ரு மொழியில ஒரு வார்த்தை இருக்கிறது, அனாவிம் யாவே. அனாவிம் என்றால் கடவுளை நம்பி வாழ்பவர்கள் என்ற அர்த்தம். ஆக யாரெல்லாம் கடவுளை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் ஏழைகள் தான். ஆக இன்றைக்கு நான் கடவுளை நம்பி வாழ்கிறேன் என்றால் நானும் ஏழை தான். ஆகையால பாருங்க, சூசேப்பர் மாதா கடவுளையே நம்பி வாழ்ந்தார்கள். அந்த எளிமையில் தான் கடவுளை பார்த்தார்கள். பார்த்தீங்களா இவ்வளவு அழகு? பார்த்தீங்களா? ஆக இது ஒரு நான்காவது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா காட் சென்டர்ட், கடவுளை மையப்படுத்தி. இயேசு ஆண்டவர் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். தந்தையாம் கடவுளை மையப்படுத்தியே வாழ்கிறது. The centrality of the marriage and family is nothing but the Jesus himself. இல்லையா? கானாவூர் திருமணம், அந்த திருமணத்தினுடைய மையம் எது? இயேசுதான் மையம். ஆக நம்முடைய திருமண வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய குருத்துவ வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வின் மையம் எது? இயேசுதான் மையம். பணம், பதவி, புகழ் அதெல்லாம் அதன் பிறகு, அதெல்லாம் அவசியம். ஆனால் அதுதான் அவசியம் அல்ல, மாறாக இயேசுதான் மையம். என் குடும்பத்தின் சென்டர், who is my center in my life? Jesus must be. என்னுடைய திருமண குடும்ப வாழ்வின் மையம் இயேசுதான். ஆக இயேசுவை மையப்படுத்திய வாழ்வாக நம்முடைய குடும்ப திருமண வாழ்வு. கடைசியாக அன்றாட அர்ப்பணம், the daily presentation. It's very important. இப்போ அர்ப்பணம் என்பது என்ன, பிரசன்டேஷன் என்பது என்ன? ஒருவர் மற்றவருக்கு அர்ப்பணித்தல், தனக்காக இல்லாமல் மற்றவருக்காக அர்ப்பணித்தல். இயேசு பாருங்க, தனக்காக இல்லாமல், பெற்றோருக்காக இல்லாமல், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட விழா. அப்படி என்றால் தந்தையோட, கடவுளோட. அதனால அவர் சொல்வார், நான் தந்தையின் அலுவலகில் ஈடுபட்டு உங்களுக்கு தெரியாதா, ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரம் சகோதரியும் ஆவார். தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும். அப்படி என்றால் அவருடைய அர்ப்பணம் என்பது தந்தையோட. ஆக அன்புக்குரியவர்கள், நாம் கூட கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். we are all presented towards God or to God. இல்லையா? கடவுளுக்கு அர்ப்பணமாக. ஆக அர்ப்பணம் என்பது கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை, கடவுளுடைய மேல் வைக்கின்ற நம்பிக்கை. we just believe in the God's providence. கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளுடைய உடனிருப்பில் நம்பிக்கை. அதனால கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சும்மா இருப்பதல்ல. நமக்கு வாழ்க்கையில் துன்பம் இருந்தாலும் சரி, அது கடவுளுடைய பராமரிப்பு தான். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல கவலைகள், பல காயங்கள், பல மனச்சோர்வுகள் வந்தாலும் ஓகே, இதிலும் கடவுளுடைய பராமரிப்பு இருக்கிறது என்று நேர்மறையாக சிந்திப்பது. ஆக இப்படிதான் நாம் அழகாக எடுத்துள்ளோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல சவால்கள், சறுக்கல்கள், சரிவுகள், துன்பங்கள், பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், பண ரீதியாக
ரீதியாக, மன ரீதியாக, ஆக இதெல்லாம் நாம் எப்படி பார்க்கலாம்? கடவுளுடைய பராமரிப்பு இதில் வெளிப்படுகிறது. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அப்படி அல்ல. சோ வாட் அல்ல, வாட் ஓகே, கடவுளுடைய பராமரிப்பு இதில் வெளிப்படுகிறது. இன்னைக்கு நான் வயசானவனாக அல்லது என்னுடைய துன்பத்தின் நிமித்தமாக அல்லது என்னுடைய முதுமை நிமித்தமாக அல்லது நான் படுகின்ற கஷ்டம், ஓகே, இதிலும் கடவுளுடைய பராமரிப்பு இருக்கிறது என்று உணரக்கூடிய தினசரி கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்களாய் மக்களாக வாழ இன்றைய நாளுடைய விழா நமக்கு அழைப்பு. ஆகிய பொறுமை, கடவுளை புகழ்ந்து கொண்டே இருப்பது, எளிமையாக நம்முடைய குடும்ப திருமண வாழ்வை அமைவது, கடவுளை மையப்படுத்திய வாழ்வாக எப்போதும் நமக்கு இருப்பது, இறுதியில் தினசரி கணவன் மனைவி நீங்கள் இருவரும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இல்லையா? கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, அந்த அர்ப்பணத்தில் உறுதியாய் இறுதி வரைக்கும் இருந்து ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்திய வாழ்வாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜபமும் சரி, உங்களுடைய வருகையும் சரி, நாம் எல்லோரும் சரி கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் என்ற சிந்தனையோடு வாழ்வோம். உங்கள் திருமண வாழ்வு, உங்கள் குடும்ப வாழ்வை நம் ஆண்டவர் இயேசு, அன்னை தேவத்தாய், சூசையப்பர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுதினப்போம் விசுவாச பிரமாணம். கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா நாளில் நாமும் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு உரியவர்களாக, கடவுளுக்கு மேல் நம்பிக்கை உடையவர்களாக, ஆண்டவருடைய பராமரிப்பில் பாதுகாப்பில் நம்பிக்கை உடைய மனிதர்களாய் மக்களாய் நம்முடைய திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு அமைய ஆண்டவர் இயேசு இடத்தில் ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலுவின்மையிலும் வலிமை தருபவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், சகோதரர்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் உடல் பலவீனங்களிலிருந்தும் உள்ள சோர்விலிருந்தும் துன்பம் தரும் உறவுகளிடமிருந்தும் விடுபட்டு இயேசுவின் வழியில் இறை மக்களை வழிநடத்தும் ஆற்றலை தர வேண்டும் என்றும், மக்கள் அனைவரும் இவர்களுடன் ஒத்துழைத்து இவர்களுடன் இணைந்து திரு அவையை பலப்படுத்த வேண்டிய நல்ல உள்ளத்தை மக்களுக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது அன்றாட உணவை எமக்கு தந்து எம்மை திடப்படுத்தும் இறைவா, உமது அன்பை அன்றாடம் எங்களுக்கு அளித்து அதை பங்கு மக்கள்
ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் மனதை தந்திட உம்மை நன்றியுடன் மன்றாடுகிறோம். பங்கு மக்கள் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் நேர்மையுடன் இணைந்து வாழவும், பங்கு தந்தையை அன்பு செய்து அவரது பணிகளில் பங்கேற்கவும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். உமது அருள் நலமும் பேரன்பும் எங்களை சூழ்ந்து நின்று எங்களை சகல ஆபத்துகளில் இருந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலுடன் எம்மை வழிநடத்தும் என் அன்பு இறைவா, எம் திரு அவையின் வருங்கால தூண்களான சிறுவர் சிறுமியரையும் இளைஞர் இளம் பெண்களையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவர்களது குறைகளை நீக்கி இவர்களது நிறைகளை பெருகியருளும். அலைபேசி, தொலைபேசி, ஊடகங்கள் இவர்களது வாழ்வை சிதைத்து விடாதவாறு இவர்களும் திரு அருளால் காத்திரலும். பிறர் நலம், பிறர் அன்பு, முதியோர் மதித்தர், எளிய மக்களுக்கு உதவுதல் போன்ற பண்புகள் பெருகவும் உமது அன்பை ஆசியையும் இவர்கள் மீது பொழிந்து அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ரேல் மக்களை சகல ஆபத்துகளிலிருந்து காத்து வழி நடத்தி அவர்கள் கானான் தேசத்தில் சேர்த்து எம் அன்பு இறைவா, எம் பங்கையில் உள்ள முதியோர், உடல் வலிமை இழந்து வீட்டில் முடங்கி கிடப்போர், உறவுகளால் கைவிடப்பட்டோர், நோயுற்றோர் இவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். யார் கைவிட்ட போதும் கைவிடாத உம் பேரன்பால் அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. மீது நம்பிக்கை வைத்து உறுதியுடன் இனிவரும் நாட்கள் அமைதியுடன் கழித்திட அவர்களுக்கு ஆசி வழங்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவன் சந்நிதி நம் குடும்பத்தில் நிம்மதியாய் நாம் வாழ, நிறைவோடு நாம் இருக்க, முழுமையாய் செழுமையாய் வளமையாய் வாழ்ந்திட, நம் குடும்ப வாழ்வில் சந்திக்கக்கூடிய சறுக்கல்கள், சரிவுகள், பிரிவுகள், பிளவுகள், முறிவுகள், மனச்சோர்வுகள், மன அழுத்தங்கள், மன காயங்கள், மன வலிகள், மன நெருக்கடிகள், பல்வேறு விதமான சூழல்கள் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அந்த ஆண்டவரில் நம் நம்பிக்கை, பாதுகாப்பில் பராமரிப்பில் நம்பிக்கை. ஆக நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்களிலும் கடவுளுடைய பராமரிப்பு இருக்கிறது. நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்கிறது என்று நம்பக்கூடிய, வாழக்கூடிய மனிதர்களாய், மக்களாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்வாக நம்முடைய திருமண வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வின் அர்ப்பணத்தில் கணவன் மனைவி, தந்தை தாய் என்ற அற்புதமான அந்த உறவில் ஒருவருக்கு பிரமாணிக்கத்தோடு இறுதி வரை உறுதியாய் நின்று இறைவனை நாம் இறுக பிடித்து கொண்டு வாழ நம் குடும்பத்தை, நம் திருமண வாழ்வை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். காணிக்கை பாடல். Sweet.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நம்முடைய திருமண வாழ்வெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுளுடைய அற்புதமான காணிக்கை விழா நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு மனநிறைவோடு வாழ கடவுளை அருள் வேண்டி வரங்கள் வேண்டி ஒப்புக் கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபி உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உலகம் வாழ்வு பெறும் ஒரே திருமகன் மாசற்ற சன்மரியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவலமானீர். திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாக இருக்க அருள்வீராக. என்றென்று மாநாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையும் என்றும் இல்லை எல்லாம் இல்லை இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் உம்மோடு என்றும் திருமகன் இந்து கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவர் இஸ்ராயல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தார்க்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்படுகின்றார். ஆகவே மதுமீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானக தூதர்களோடும் புனிதர்களோடும் சேதமாய் புகழ்ந்த முடிவெட்டி வரை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து அடிச்செலுத்தி அடைப்பட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இறைவன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கன்னத்தையும் மக்க ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திரு நிலையினர், பொது நிலையினர் ஆகிய அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். சிறப்பாக ஆண்டவரை இன்றைய நாளில் தம்முடைய பிறந்த நாள், திருமண நாளெல்லாம் கொண்டாடுபவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தலும். இத்திருப்பலியை நன்றெய்தலாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பங்கள், சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து செபிக்க வருகை தந்த அத்தனை பேரெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆன்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் முடிய அளவு கடந்த நித்திய இலைப்பாற்றே அது ஆத்துமாக்களுக்கு அளிக்கும்படியாக உம்மை வேண்டுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாட்சியோ நமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுடைய காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா நாளில் நம்மை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், இருந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார். நம்முடைய திருமண வாழ்வை, குடும்ப வாழ்வை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய பராமரிப்பை, பாதுகாப்பை கேட்போம், செபிப்போம். இறைவனுடைய கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை
கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கு எங்களுக்கு திருவலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு ஆண்டவர் மெஸ்ஸியாவை காணும் வரை நான் சாக மாட்டேன் என்று இறைவனிடத்தில் அந்த ஒரு அற்புதமான வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றுகிறார். சீமியோன் வாழ்வில் அண்ணா ஏழ்மையும் எளிமையும் கைமண்ணாக இருந்தாலும் கடவுளை நம்பி வாழ்கிறார். நம்புவரை ஆண்டவன் கைவிடுவதும் இல்லை. ஆக நம்முடைய திருமண வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வில் அந்த ஆண்டவரே நம்பிக்கை, அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பும் கேட்டு அந்த இறைவனில் நாம் உறுதியாக இருந்து நம்முடைய குடும்ப வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். திருமறைக்கை தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜோசப், தாய் ரீட்டா இவர்களின் மகன் டேவிட் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் ஆதம்பாக்கம் புனித மார்க் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் ரீட்டா இவர்களின் மகள் பெனிட்டா மரியா ரெபேக்கா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு திரு இருதய ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த தந்தை சங்கர், தாய் வேளாங்கண்ணி இவர்களின் மகன் சஞ்சய் வசந்த் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெனவெந்தூர் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஆரோக்கியராஜ், தாய் ரூபி இவர்களின் மகள் கெனிஷா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அசோக் நகர் புனித மத்தியாஸ் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ், தாய் குளோரியா மேரி இவர்களின் மகன் வின்சென்ட் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெனவெந்தூர் அன்பியத்தை சார்ந்த தந்தை லூகாஸ், தாய் தபிதா மேரி இவர்களின் மகள் கிறிஸ்டினா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் பாலக்காடு மறை மாவட்டம் பாலக்காடு புனித அந்தோனியார் மறைவட்ட ஆலய பங்கை சார்ந்த தந்தை செபாஸ்டியன், தாய் சாலம்மா இவர்களின் மகன் KS பிரின்ஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அம்புரோஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஸ்டீஃபன், தாய் ரெனி ஸ்டீபன் இவர்களின் மகள் ஜான்சி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் சித்தலப்பாக்கம் புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை தாமஸ், தாய் பாத்திமா இவர்களின் மகன் ஜான் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு திரு இருதய ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த தந்தை எஸ் ஜான், தாய் டெல்பின் சாந்தி இவர்களின் மகள் ஷெர்லின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை மீண்டும் மறுமுறை உங்களுக்கு ஆண்டவருடைய அர்ப்பண விழா காணிக்கை அன்னையினுடைய விழாவினுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி வருவோம் உற்சாகத்தோடு வாழ்த்துவோம். காணிக்கை அப்படி பேர் யாராவது வச்சுருக்கீங்களா? காணிக்கை எடுக்கிறோம், அது வேறு விஷயம், அது இல்லை. காணிக்கை நாதன், காணிக்கை ராஜ், காணிக்கை மேரி அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருப்பீங்களா யாராவது? ஒருத்தருமாவா? இல்லை, எங்கள் அம்மா பேர் காணிக்கை மேரி. காணிக்கை மேரி யாரும் இல்லையா? ஓகே, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு விழா ஆகையில காணிக்கை என்ற பெயர் வைத்து எல்லாருக்கும் விழா. நம்ம காணிக்கை போடுறோம் இல்லையா, அதனால் அதுவும் விழாவை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஆகையால் நல்ல ஒரு விழா, ஒரு சிறப்பான ஒரு விழா. ஆகையால் ஆண்டவருடைய காணிக்கை விழாவினுடைய வாழ்த்துக்கள். புதிதாக நாம் இன்றைக்கு யாருக்கெல்லாம் திருமண ஓலை வாசித்தோம். திரு இருதய ஆண்டவர் ஏற்க நிறைய ஓலை வாசித்தாலும் முதல் ஓலை மட்டும்தான் நாம் கவனம் செலுத்தி அவர்கள் உற்சாகப்படுத்துகின்றோம். அடுத்தடுத்து அவர்கள் வேலைகளை அடுத்து அவர்கள் செய்ய வேண்டும். திருதி ஆண்டவர் அன்பியம் மணமகள் ஷெர்லின் அங்கே இருக்காங்க. வெரி குட். ஷெர்லின் எழுந்து நில்லுங்க. ஷெர்லின் அவருடைய தந்தை ஜான், தாய் டெல்பின் சாந்தி. ஆகையால் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீடு விசிட் போகும்போது அப்போ தான் திருமணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள்.
அன்பிய பொறுப்பாளராகவும் இருக்கிறாங்க டெல்ஃபினா. அதில் மிகுந்த மகிழ்ச்சி அந்த குடும்பத்தை பார்க்கும்போது. ஷெர்லின் அவங்க ரொம்ப உற்சாகத்தோடு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்கிற நல்ல ஒரு பாசமுள்ள அன்பான ஒரு கீழ்ப்படிதலுள்ள குடும்பமாக இருக்கிறார்கள். ஆக முதல் ஓலை நாம் வாசித்து திருமண வைபவத்தை நாம் தொடங்கி வைப்போம். உங்களுடைய திருமண நிகழ்வு சிறப்பாக அமையட்டும். ஷெர்லின், ஸோ ஹார்ட்டி கன்கிராச்சுலேஷன்ஸ், காட் பிளஸ் யூ. அவளுக்கு நாம் கரவலை எழுப்பு ஒரு வாழ்த்துக்களை அவளுக்கு நாம் சொல்லுவோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதுபோல ஒவ்வொரு முதல் திருமண ஓலையின் பொழுது நாம் உற்சாகப்படுத்தல் மிகுந்த மகிழ்ச்சி. அதில் உங்களுக்கு நன்றாக தெரியும் இருக்கின்றேன். இப்போது நாம் திருஹிருதய குருத்துவ கல்லூரியில் நான் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான், தியாலஜி ஆஃப் மேரேஜ். திருமணத்தை பற்றி தான் அவளுக்கு பாடம் எடுக்கிறேன். ஆகவே இது என்னுடைய விருப்ப பாடம். மிகுந்த மகிழ்ச்சி தான் என்னுடைய சிறப்பாக நான் படித்தது. ஆகவே திருமண குடும்பத்தை வலுப்படுத்த அடுத்தடுத்து சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். பங்கிலே 5 ஆண்டு திருமண தம்பதிகள், பிறகு 10 ஆண்டு திருமண தம்பதிகள், 25 ஆண்டு திருமண தம்பதிகள், 30, 50 ஆக உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சந்தித்து எத்தனையோ சிக்கல்கள். ஆஃபீஸில் உட்காரும் போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நிறைய காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் இந்த ஃபேமிலி மோர் அண்ட் மோர் நிறைய. அதே நேரத்தில் என்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது கடவுளுக்கு தான் நன்றி, நம்ம வந்த பிறகு நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்ன, ஃபாதர் முன்பை விட இப்போ எங்கள் குடும்ப வாழ்க்கை பரவாயில்ல ஃபாதர். முன்பெல்லாம் எங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் வரும், ஆனால் நீங்கள் அடிக்கடி 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 திருமணம் குடும்பத்தை பற்றி பேசுவதெல்லாம் எங்களுக்குள்ளாக பல சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு கணவனும் தனியாக சொல்லியிருக்கிறாங்க, மனைவியும் தனியாக சொல்லியிருக்கிறாங்க, கணவன் மனைவியுமாக சேர்ந்து சொல்லியிருப்பதை நான் பார்க்கிறேன். அது மிகுந்த மகிழ்ச்சி. அதில் பெரிய பங்கு இருந்தாலும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் ஐ எம் ஜஸ்ட் கன்வின்ஸ்ட், நான் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த திருமண குடும்பம் என்பது கடவுளுடைய அற்புதமான ஒரு 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 செயல் இல்லையா, கணவன் மனைவியுமாக ஏற்படுத்தியது தான் அவருடைய செயல். அதனால் அடிக்கடி சொல்வேன், த ஃபேமிலி இஸ் அ கிரவுன் ஆஃப் த கிரியேஷன். படைப்பின் பரம்பொருளில் குடும்பம் தான் மணிமகுடம். கடவுள் ஏன் குடும்பத்தை ஏற்படுத்தினார்? ஏனென்றால் கடவுளுடைய அவருடைய குடும்பத்தில் பங்கெடுக்கதான். ஆகவே உங்கள் திருமண வாழ்க்கை குடும்ப ரொம்ப கஷ்டம்தான், நன்றாகவே தெரியும். சில நேரங்களில் நன்றாக தொடங்குவீர்கள், சில மன கஷ்டம் இருக்கும், சில பண கஷ்டம் இருக்கும், எத்தனையோ சிக்கல்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம இப்போ உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு எவ்வளோ மக்கள் இருக்கீங்க இல்லையா? உண்மையாகவே சொல்ல போனால் பங்கில் வர ஆரம்பித்தா இடமே பத்தாது, அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாரம் கூட நான் 11 வீடு சந்தித்தேன், நிறைய நான் பார்க்குறேன். ஆக நிறைய விஷயங்கள் இருக்குது குடும்பங்களில். ஆகையால் என்ன எங்கன்னா சோர்வடைந்து விடுகிறார்கள் அல்லது பிரமாணிக்கத்தில் தவறுகிறீர்கள். அப்படி அல்ல, கடவுள் கொடுத்த வாழ்க்கை கடவுளுக்காக பலவீனம் இருந்தாலும் மீண்டுமாக சரி செய்து கொண்டு நாம் வருவது. ஆக இப்படியாக உங்கள் குடும்ப திருமண வாழ்க்கையை ரொம்ப நன்றாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சில அறிவிப்புகள். இன்றைக்கு ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த அன்பியம் புனித அலோசியஸ் கொன்சாகா அன்பியத்தை சார்ந்தவர்கள். எப்போதும் நிறைய மக்கள் அன்பிய மக்கள் பங்கெடுக்கின்ற இன்னும் அழகுதான். ஆகிய புனித அலோசியஸ் கொன்சாகா குடும்பத்தை சார்ந்த அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நாம் உற்சாகப்படுத்தோம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்கே பக்கத்தில் நீங்கள் உட்காருவீங்க, பலிப்பீடத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து திருப்பலி பார்ப்பது பங்கெடுப்பது. வருகின்ற வாரம் புனித சிமியோன் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் நாளைக்கு புனித பிளேஸ். புனித பிளேஸுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? இஸ் அ பேட்ரன் சைட் ஆஃப் த்ரோட், தொண்டையின் பாதுகாவலர் தான் புனித பிளேஸ். ஆக நாளைக்கு காலை திருப்பலியில் மெழுகுத்திரியை தொண்டையில் வைத்து ஆசீர்வாதம் வழங்கப்படும். மெழுகுத்திரி இப்படி பிடித்து கொண்டு ஆக நாளைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி புனித ஜான் தி பிரிட்டோ புனித அருளானந்தன், ரொம்ப அற்புதமான மனிதர். சவரியாருக்கு பிறகு ரொம்ப முத்திரை பதித்தவர் புனித அருளானந்தன். குறிப்பாக சிவகங்கை தென் தமிழகத்தில் அவர் கொலை செய்யப்பட்டார் இல்லையா, கொன்றார்கள், ரத்தம் வடிந்தது. வடிந்த இடமெல்லாம் என்னவா மாறியது? சிவந்த மண்ணாக மாறியது. இன்றைக்கு கூட சிவந்த மண்ணை நீங்கள் பார்க்கலாம். சிவந்த மண் அருளானந்தர். அதன் மூலமாக நிறைய புதுமைகள் எல்லாம் நடைபெற்றதை பார்த்திருக்கிறேன். ஆகவே நம்முடைய வேதத்திற்காக இயேசுக்காக மரித்தவருடைய விழாதான் புனித அருளானந்தர் விழா. காலை திருப்பலி, சாயங்காலம் அந்தோனியார் கோயில் திருப்பலியும் அதை பற்றி உங்களுக்கு கூடுதலாக சொல்லுவேன். வருகின்ற புதன் புனித ஆகாத்தா அம்மாளுடைய விழா. வருகின்ற ஞாயிறு பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை
69,435 ரூபாய். உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வருகின்ற வாரங்களில் முதல் செவ்வாய், முதல் வியாழன், முதல் வெள்ளி. முதல் செவ்வாய் வழக்கம் போல் நம் அந்தோணியார் சிற்றாலயத்தில் சிறப்பு திருப்பலி ஆராதனை. முதல் வியாழன் குழந்தை சொன்னால் குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி, குழந்தைகள் பேர குழந்தைகளை கொண்டு வாருங்கள். முதல் வெள்ளி எல்லோரும் வருவதற்கு முயற்சிடுங்கள். உபவாசம் இருந்து அந்த நாளை நீங்கள் தயாரிங்கள். இறுதிய குடும்பத்திடத்தில் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆகவே சாயங்காலம் திருப்பலியும் சிறப்பு ஆராதனையும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பங்கு பெற வேண்டிய கூட்டம். ஏனென்றால் அடுத்தடுத்து பங்கு நிகழ்வுகளை பங்கு தந்தையோடு ஆலோசித்து இன்னும் என்ன செய்யலாம் என்பதை பங்கு தந்தைக்கு ஆலோசனை வழங்க பங்கு பேரின் கூட்டம் வருகின்ற ஞாயிறு மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு யூபிலி ஆண்டில் நாம் இருக்கின்றோம். ஆக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் யூபிலி ஆண்டினுடைய தொடக்கத்தை நாம் செலுத்துவோம். ஆகிய யூபிலி ஆண்டை நாம் விழாவாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடும். வாருங்கள், அதனுடைய சின்ன சின்ன விஷயங்களை நாம் பார்ப்போம். அதற்குள்ளாக நாம் உள்ளே நுழைவோம். கடைசியாக ஸ்கூல் அட்மிஷன் ரொம்ப அழகாக தொடங்கி இருக்கின்றேன். அதிகமாக என்னுடைய கவனம் பள்ளிக்கூடத்தில் இருக்க நல்ல ஒரு தரமான பள்ளியை, தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு வாஞ்சை. ஆகவே அதை சிறப்பாக தொடங்கி இருக்கின்றேன். நிறைய நாட்கள் இன்னும் நான் செல்ல வேண்டும். நிறைய பிள்ளைகள் இப்போ சேர்ந்து கொண்டு இருக்காங்க. நிறைய இந்த வருஷம் நிறைய அட்மிஷன் வருகிறது. நிறைய ஃபார்ம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆக அட்மிஷனுக்காக நீங்களும் கூட ஜெபிக்கலாம், உதவி செய்யலாம். வெளியில் அதற்குரிய நோட்டீஸ் கொடுப்பாங்க. நம்ம பள்ளி, நம்ம கிறிஸ்துவ பள்ளி முயன்ற வரைக்கும் தாளாளராக சிறப்பாக பணி செய்கின்றேன். ஆகவே நீங்களும் முயற்சி எடுக்க உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். அதே போல சந்தா நாம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சரியாக செய்கிறார்கள், அவ்வப்போது சில பேர் மறக்கிறார்கள். சந்தாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்னும் வருகின்ற நாட்களில் புது ஃபேமிலி கார்டு, நியூ ஃபேமிலி கார்டு உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். பங்கு தந்தை பொறுப்பேற்ற பிறகு புதிய ஃபேமிலி கார்டு கொடுக்க முன் வருகின்றேன். ஆகவே அதெல்லாம் வருகின்ற நாட்களில் அறிவிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும். அன்பிய கூட்டங்கள் அன்பியர்களுக்கும் செல்லுங்கள். ஆக அன்பியமும் அருகாமையில் உள்ளவரோடு நல் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாலை 7 மணிக்கு இந்த வாரத்தில் மாலை 7 மணிக்கு புதன்கிழமை புனித யாக்கோபு அன்பியம் திரு பாஸ்கர் ஸ்டெல்லா இல்லத்தில், வருகின்ற புதன் மாலை 6 மணிக்கு புனித கிளாரா அன்பியம் திரு மேரி ஞானகுமார் இல்லத்தில், சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பிலிப் அன்பியம் திரு சகாயராஜ் இல்லத்தில், வருகின்ற சனி மாலை 6:30 மணிக்கு புனித சில்வஸ்டர் அன்பியம் திரு வெனிஸ் கெனடி இல்லத்தில், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித பவுல் அன்பியம் திருமதி லியான்சா பயஸ் இல்லத்தில், வருகின்ற சனி மாலை 6:30 மணிக்கு புனித ஜெபமாலை மாத அன்பியம் திரு ஜோ பிலோமின் சூடு இல்லத்தில், வருகின்ற சனி மாலை 7 மணிக்கு புனித அன்னை தெரேசா அன்பியம் திரு வின்ஸ்டன் அவருடைய இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மறைக்கல்வி வகுப்பு நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் 2 டிராபேக் மறைக்கல்வியில் நான் பார்க்க. ஒன்று, பிள்ளைகள் கோவிலுக்குள் வருவது கிடையாது. பெற்றோர்கள் நிறைய பேர் சொப்பாதை எங்கள் பிள்ளைங்க கோவிலில் திருப்பலியை பார்ப்பது கிடையாது. அது ஒரு குறைபாடு தான். அதையும் நான் சரி செய்ய ஆசைப்படுகின்றேன். பிறகு பங்கு தந்தையினுடைய அந்த அரவணைப்பில் வளர்கின்ற பொழுதுதான் அது குழந்தைகளுடைய அற்புதமான வளர்ச்சி. ஏன்னா இது என்னுடைய அனுபவம் இல்லையா. ஆக மறைக்கல்வி பங்கு தந்தை என்று இருக்கிறது. அது உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுகிறப்ப அங்கு சற்று குறைபாடு ஏற்படுகிறது. அதையும் அடுத்தடுத்து சரி செய்ய ஆசைப்படுகிறேன். பங்கு தந்தையின் தோழமையில் குழந்தைகளுடைய வளர்ப்பு அபாரமாக இருக்கும். அது என்னுடைய அனுபவத்திலிருந்து. ஆக இந்த 2 விஷயங்களை சரி செய்ய வேண்டும். மறைக்கல்விக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் சரியாக செய்ய நாம் முயற்சி எடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாள், இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும். காட் பிளஸ் யூ. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. கிறிஸ்துவை காணுமோன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை என்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு வழியாக எங்களிடம் உமதார்களை நிறைவு பெற செய்வதனால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. முன்பாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கரங்களை எல்லாம் உயர்த்துவோம். நம் வீட்டுக்கு சமூக வாழ்க்கைக்கு செல்வதற்கு முன்பாக, வீடு என்றால் மகிழ்ச்சி இருந்தாலும் பல வேறு நேரங்களில் சோர்வுகள், பல பேருடைய வாழ்க்கையில் கவலைகள், பதற்றங்கள், பயங்கள், சமூகத்தை நினைக்கின்ற போது நாம் செய்கின்ற தொழிலில் ஆக இவ்வாறு இருக்கணும். நமக்கு எல்லோருக்கும்
தாயாய் சக்தியாய் பலமாய் ஆற்றலுமாய் இருக்கக்கூடிய அன்னையிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்னையே தேவத்தாயை கரங்களெல்லாம் உயர்த்தி உம்மை பார்த்து கொண்டு இந்த நாள் இந்த வாரம் செய்ய போகிற அனைத்து காரியங்கள் உம்முடைய பாதத்தில் வைத்துவிட அம்மா நீங்க பார்த்துப்பீங்க என்ற நம்பிக்கையோடு வருகை தந்து வாஞ்சையோடு தங்கள் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய அத்தனை மக்கள் எல்லாம் ஆசீர்வதித்தாலும் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக மாறுவதாக பல்வேறு சிக்கல்கள் மத்தியில் சரிவுகள் மத்தியில் சவால்கள் மத்தியில் வாழ்ந்து காட்ட உம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் மக்கள் பெறுவார்களாக. மிடத்தில் கொட்டுகின்ற அழுகுரல்கள் மனக்குறைகளை தீர்த்து மன நிறைவோடு மக்களை வழிநடத்த வழிவகை செய்வீராக. அன்னை தேவத்தாய் உங்கள் குடும்பங்கள் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்றாடம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி பாடி
ஆவியாரின் பெயராலே ஆமென்.